வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல்ல நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆனா அதெல்லாம் நினைச்சு கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம அது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்க போறோம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் எப்படி ஒரு டீம் மாதிரி ஒன்னா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? சரி வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். இதுக்காக நாம எங்கேயோ தூரமா போக வேண்டாம். நம்ம வீட்டு வாசல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போற கான்செப்ட் ஈகோசிஸ்டம். அதாவது நம்மள சுத்தி இருக்கிற இந்த உயிருள்ள உலகம். இந்த ஈகோ சிஸ்டம்ங்கிற கான்செப்டை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தோட்டத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அங்க என்னெல்லாம் இருக்கும்? செடி, புல்லு, பூச்சி, சில சமயம் ஒரு பறவை, அப்புறம் மண்ணு, தண்ணி, வெயில், இது எல்லாமே இருக்கும் இல்லையா? இது ஒவ்வொன்றும் தனித்தனியா இல்ல, எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி தான் இருக்கு. இதுதாங்க ஒரு ஈகோ சிஸ்டமோட அடிப்படை. ஓகே, அந்த தோட்டத்தோட உதாரணம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதோட சரியான டெக்னிக்கல் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு பயோட்டிக் காம்போனன்ட்ஸ், அதாவது உயிருள்ளவை. இன்னொன்னு ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ், அதாவது உயிரற்றவை. இங்க முக்கியமான லாஜிக் என்னன்னா, இந்த பயாட்டிக் காம்போனன்ட்ஸ், அதாவது அந்த செடி, பூச்சி, விலங்குகள் எல்லாம் தனியா இயங்கவே முடியாது. அதுங்க உயிர் வாழணும்னா கண்டிப்பா அபயாட்டிக் காம்போனன்ட்ஸான வெயில், தண்ணி, மண்ணு இதெல்லாம் தேவை. பேசிக்கா இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு முழுமையான ஈகோ சிஸ்டம். அப்போ ஒரே வரியில இதை ஞாபகம் வச்சுக்க என்ன சொல்லலாம்னா, an ecosystem is a community of living things interacting with a non-living environment. அவ்வளவுதாங்க விஷயம். சரி, இந்த ஈகோசிஸ்டம்ங்கிற ஆட்டத்துல 3 முக்கியமான வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரு, அவங்களோட வேலை என்னன்னு இப்ப பார்க்கலாம். வாங்க அந்த பிளேயர்ஸை மீட் பண்ணலாம். ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். முதல்ல ப்ரொடியூசர்ஸ். இவங்கள ஒரு பெரிய ஹோட்டலோட கிச்சன் மாதிரி நினைச்சுக்கோங்க. சூரிய வெளிச்சத்தை வச்சு தனக்கு தேவையான சாப்பாட்டை தானே தயாரிச்சுக்கும். நம்ம கிச்சன் உதாரணத்தோட டெக்னிக்கல் டெஃபினிஷன் இதுதான். பேசிக்கா ப்ரொடியூசர்ஸ்ன்றது சூரிய ஒளியை பயன்படுத்தி தங்களோட உணவை தாங்களே உற்பத்தி செய்யற உயிரினங்கள். நம்ம பார்க்குற எல்லா பச்சை செடிகளும் இந்த வகையில தான் வரும். அடுத்ததா வர்றது கன்சியூமர்ஸ். இவங்க யாருன்னா அந்த ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் மாதிரி. கிச்சன்ல, அதாவது ப்ரொடியூசர்ஸ் தயாரிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு உயிர் வாழ்றவங்க. அப்போ டெக்னிக்கலா சொன்னா, a consumer is an organism that eats other organisms. இதுல 2 வகை இருக்கு. செடிகளை மட்டும் சாப்பிட்டா அவங்க ஹெர்பிவோர்ஸ், அதாவது தாவர உண்ணிகள். இன்னொரு விலங்க சாப்பிட்டா அவங்க கார்னிவோர்ஸ், அதாவது மாமிச உண்ணிகள். ரொம்ப சிம்பிள். கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க டீகம்போசர்ஸ். இவங்க தான் அந்த ஹோட்டலோட கிளீனிங் டீம். எப்படின்னா, செத்துப்போன உயிரினங்கள், கழிவுகள் இது எல்லாம் செதைச்சே மறுபடியும் மண்ணுக்கு சத்தா மாத்துறாங்க. டெக்னிக்கலா டீகம்போசர்ஸ்ன்றது பாக்டீரியா, பூஞ்சை மாதிரியான நுண்ணுயிரிகள். இவங்க இறந்த கரிம பொருட்களை சிதைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இவங்க மட்டும் இல்லனா என்ன ஆகும்? நம்ம பூமி ஒரு பெரிய குப்பை மேடை மாதிரி இருக்கும். இவங்க தான் நம்மளோட அல்டிமேட் ரீசைக்ளர்ஸ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ்னு 3 டீம் இருக்கு. சரி, இவங்களுக்குள்ள எனர்ஜி, அதாவது ஆற்றல் எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகுதுன்னு பார்க்கலாமா? இங்க தான் ஃபுட் செயின், அதாவது உணவுச் சங்கிலி உள்ள வருது. இதுக்கு பேரு தான் ஃபுட் செயின். இது என்ன காட்டுதுன்னா, ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சாப்பிடும்போது ஆற்றல் எப்படி கடத்தப்படுதுன்னு காட்டுது. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். புல்ல மான் சாப்பிடுது, அந்த மானை புலி சாப்பிடுது. இதுதான் ஒரு அடிப்படையான உணவுச் சங்கிலி. இங்க ஆற்றல் ஒரே திசையில தான் பயணிக்கும். இந்த உணவுச் சங்கிலியில இருக்கிற ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒரு டெக்னிக்கல் பேர் இருக்கு. அதுதான் ட்ரோபிக் லெவல். அப்போ முதல் லெவல்ல யார் இருப்பா? கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசர் தான். அதுக்கு அடுத்த லெவல்ல பிரைமரி கன்சியூமர், அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு எவ்வளோ எனர்ஜி போகுதுன்னு நினைக்கிறீங்க? வெறும் 10% தான். ஆமாங்க, வெறும் 10% எனர்ஜி தான் அடுத்த லெவலுக்கு போகுது. இந்த எனர்ஜி பிரமிட பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். கீழே, அதாவது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட 100% எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த லெவலுக்கு போகும்போது அது வெறும் 10% ஆகுது. அதுக்கு மேல 1%, அப்புறம் 0.1%. பாத்தீங்களா, மேல போக போக ஆற்றல் எவ்வளோ வேகமா குறையுதுன்னு. இதனால தான் உணவுச் சங்கிலிகள் எப்பவுமே ரொம்ப நீளமா இருக்காது. ஒரு 3 இல்ல 4 லெவலோட முடிஞ்சிடும். ஆனா இந்த உணவு சங்கிலியில ஆற்றல் மட்டும் கடத்தப்படுறதில்ல, கூடவே ஒரு பெரிய பிரச்சனையும் கடத்தப்படுது. நமக்கு தெரியாமலேயே ரொம்ப ஆபத்தான ரசாயனங்கள் நம்ம உடம்புக்குள்ள வருது. இந்த நிகழ்வுக்கு பேரு தான் பயாலாஜிக்கல் மேக்னிஃபிகேஷன்.
சிம்பிளா சொல்லணும்னா விவசாயத்துல பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி மருந்துகள் மாதிரி சிதைவடையாத ரசாயனங்கள் உணவுச் சங்கிலியோட ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டத்திலையும் அதோட அடர்த்தி அதிகமாகிக்கிட்டே போறது தான் இது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல பூச்சிக்கொல்லி தண்ணில கலக்குது. அப்புறம் தண்ணில இருக்கிற சின்ன செடிகள் அதை உறிஞ்சிக்குது. ஒரு சின்ன மீன் இந்த மாதிரி 10 செடிகளை சாப்பிட்டா அந்த 10 செடியில இருந்த ரசாயனம் இப்போ அந்த மீன் உடம்புல. இப்போ ஒரு பெரிய மீன் இந்த மாதிரி 10 சின்ன மீன்களை சாப்பிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த ரசாயனத்தோட அளவு எப்படி பல மடங்கு அதிகரிக்குதுன்னு. கடைசியா இந்த உணவுச் சங்கிலியோட உச்சியில இருக்கிற மனிதர்களோட உடம்புல தான் இந்த ரசாயனத்தோட அளவு அதிகபட்சமா சேருது. இதெல்லாம் பயாலாஜிக்கல் மேக்னிஃபிகேஷன்ல இருக்கிற உண்மையான ஆபத்து. சரி, நம்ம உணவுல இருக்கிற ஒரு ஆபத்தை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாரையும் வானத்துல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசத்துக்கு வந்த ஒரு ஆபத்தை பத்தி பார்க்கலாம். நம்மளோட அடுத்த டாபிக் நம்ம ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறது. ஓசோன் படலம்னா என்ன? அது சூரியன் கிட்ட இருந்து வர்ற ரொம்ப ஆபத்தான யூவி கதிர்கள், அதாவது புற ஊதா கதிர்கள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி. ஆனா 1980கள்ல நம்ம வீட்ல இருந்த ஃப்ரிட்ஜ், ஏசியிலிருந்து வெளியான சிஎஃப்சிஸ்னால இந்த ஷீல்டுல ஒரு பெரிய ஓட்டை விட ஆரம்பிச்சுது. நல்ல வேளையா 1987ல உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிஎஃப்சி உற்பத்தியை நிறுத்த ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதோட விளைவா இன்னைக்கு நாம பயன்படுத்துற பெரும்பாலான பொருட்கள் சிஎஃப்சி ஃப்ரீயா இருக்கு. இது ஒரு பெரிய வெற்றி. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது நாம எல்லாரும் தினமும் உருவாக்குற ஒரு பிரச்சனை, அதே சமயம் நம்ம கையிலே தீர்வும் இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் குப்பை மேலாண்மை. நாம உருவாக்குற குப்பையில முக்கியமா 2 வகை இருக்கு. ஒன்னு பயோடிகிரேடபிள், அதாவது மக்கும் குப்பை, காய்கறி தோல், காகித மாதிரியான பொருட்கள். இது சீக்கிரமா சிதைஞ்சு மண்ணோட மண்ணா கலந்துடும். ஆனா 2வது வகை தான் பெரிய பிரச்சனை, நான் பயோடிகிரேடபிள், அதாவது மக்காத குப்பை. இதுக்கு சிறந்த உதாரணம் பிளாஸ்டிக். இது பல 100 வருஷங்களானாலும் மக்காம நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நம்ம சுற்றுச்சூழலை பத்தி ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இப்போ இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நீங்க தினமும் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறிகிற ஒரு பொருள் எது? அதுக்கு பதிலா வேற என்ன பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஒவ்வொரு சின்ன மாற்றமும் சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும்.